இயக்கம் பலமுடன் வாழ்க 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 இம்மாநிலம். இதே தேதியில 2022 திருமந்திரத்தில் அறமொடு விஞ்ஞானம் என்ற தலைப்புல, அது கூட நானே தந்த தலைப்பு தான், அந்த தலைப்பிலே இங்கே உரையாற்றிய அந்த நினைவு வந்து போகிறது. அதே நாளிலே நம்முடைய சதானந்த ஐயா அவர்கள் என்னை தொடர்பு கொண்ட போது நான் சொன்னேன், இந்த தலைப்பை வீடல்ல இங்கு விடுதி என்று தலைப்பிலே சொன்னேன். அவரும் அதை வந்து உடனடியாக அறிந்துவிட்டார். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அரங்கத்திலே மிகுந்த அனுபவித்திருக்கிற ஐயா ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் பார்த்ததிலே வணக்கம் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும், பெரும்பாலானவர்கள் எனக்கு சுமித்ராமன் கூட அத்தனை பேரும் எனக்கு அறிந்தவர்கள் ஐயா. இப்படி எல்லோரும் அறிந்தவர் தான். அத்தனை பேரையும் தனித்தனியாக பயிர் நடத்தி கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு 5-10 கூட செலவாகிவிடும். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஐயா வணக்கத்தை தெரிவித்து, எங்களுடைய குணமே என்னன்னா, தலைப்பு என்னமோ அந்த தலைப்பு ஒட்டி நேராக சென்று விடுவது தான். அவர்களே இவர்களே இருப்பதெல்லாம் நம்முடைய வழக்கமாக இருப்பதில்லை. ஆனால் அவைக்கு நன்றி சொல்வதும் அவைக்கு வணக்கம் சொல்வதும் ஒரு பண்பாடு உரிய செயல்படுவதனால இந்த வணக்கத்தை உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை எடுத்து, இந்த தலைப்பு இப்பொழுதெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சி தொடர் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு துறப்பு என்று ஒன்று போடுவாங்க, டிஸ்கிளைமர் போடுவாங்க. இந்த டிஸ்கிளைமருக்கு எதுக்கு போடுறாங்கன்னா, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அல்லது இது இதை சொல்லவில்லை, இதில் எந்த விதத்திலும் பின்பற்றப்படவில்லை என்பது போல ஏதாவது ஒரு பொறுப்பு துறப்பு என்று போடுவாங்க. அதுபோல இந்த தலைப்பை நான் கொடுத்துட்டு முதல்ல ஒரு டிஸ்கிளைமர் கார்டு போட விரும்புகிறேன். அது என்னன்னா, வீடல்ல இன்னும் விடுதி என்று நான் சொல்வதனால ஏதோ விடுதிக்கு வந்துவிட்டு போவது போல செலவழித்துவிட்டு போக, மகிழ்ச்சியாக இருந்து காலத்தை கழித்துவிட்டு போக, எதையும் சேர்த்து வைக்காதீர்கள், எதையும் நாளைக்கு எடுத்து வைக்காதீர்கள் என்று உங்களுக்கு அறிவுறுத்துவது இந்த தலைப்பினுடைய நோக்கமாக. அதான் பொறுப்பு தரும் விடுதி என்பதனால நீங்க அப்படியே தான் கணக்கு கொடுத்தாங்க. ஆனால் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் சிந்தனை இருக்கிற வாழ்க்கை மலர்கள் என்கிற ஒரு அற்புதமான 4 நற்சிந்தனை என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் மிக அற்புதமாக ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்தை ஒட்டியதுதான் இந்த தலைப்பு. அதையும் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் பொறுப்பு தரப்படாத, இது ஏதோ என்னுடைய சொந்த சாமர்த்தியம், சொந்த மூலையிலிருந்து உதித்த ஒரு கருத்து எதுனா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது தத்துவஞானி வேதாத்ரி ஒரு கருத்து தான். என்னன்னா, நீங்கள் இருந்து பல 1000 ரூபாய் செலவு செய்து ஊட்டிக்கு செல்கிறீர்கள். ஒரு கற்பனையா விர்ச்சுவல் டூர் என்று சொல்வாங்களா ஆங்கிலத்தில், அந்த மாதிரி விர்ச்சுவல் டூர் வந்து செல்கிறீர்கள். பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அதற்கு ட்ரெயின் புக் பண்ணுறது வந்து எல்லாம் செலவு பண்ணி அங்கே ஒரு விடுதியை புக் பண்ணணும். அதான் ஒரு நாள் தங்க முடியும். 3 நாட்கள் தங்குவதாக எடுத்துக்கொண்டால் அந்த 3 நாட்கள் தங்குவதற்கு ஒரு விடுதி ஒன்றை நீங்கள் ரிசர்வ் பண்ண வேண்டும், அதை புக் செய்ய வேண்டும். அவ்வளோதான். அப்படி அந்த விடுதிக்கு சென்று விட்டீர்கள் என்று சொன்னால், அந்த விடுதிக்கு போனதுக்கு நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த விடுதியில் தங்கி அங்கே இருக்கிற மற்ற பிற என்னென்ன செய்திகளையோ நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமா, என்ஜாய் பண்ணணுமோ அதான் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுதானே நோக்கமாக இருக்க முடியும். அதை விடுத்து அந்த விடுதியில் மேலாளர்களோடு சண்டை, அந்த விடுதியில பக்கத்து அறையில் இருப்பவர்களோடு சண்டை, அந்த விடுதியில வேலையாட்களோடு சண்டை என்று 3 நாட்களும் கழித்தா எப்படி இருக்கும் சற்று யோசித்து பாருங்க. அந்த 3 நாட்களும் எப்படி இருக்கும்? நீங்கள் எது குறித்து அந்த விடுதியை நீங்க புக் பண்ணீங்களோ, எது குறித்து அந்த பயணத்தை மேற்கொண்டீர்களோ, அந்த பயணத்தினுடைய நோக்கம் முற்றிலுமாக அடிபட்டுருக்கும். தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிகள் சொல்கிறார், அதுபோன்றுதான் இந்த பூமிக்கு நீங்கள் விடுதியில் தங்குவதற்காக வந்திருக்கிறீர்கள். வந்திருக்கிற நீங்கள் ஏன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சண்டை போட்டு எதிர் வீட்டுக்காரர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் அறையிலேயே தங்கி இருக்கக்கூடிய உங்கள் மனைவிடத்தில் ஏன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் அறையிலேயே இருக்கக்கூடிய மருமகன்களை ஏன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் இந்த விடுதிக்கு வந்ததன் நோக்கம் என்ன என்றால் மகிழ்ச்சியாக இருக்குது. அது நடக்குமா? யோசிச்சு. அப்போ
இது விடுதிக்கு நீங்கள் வந்தது மாதிரி நினைத்து கொண்டால் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் பல ஆயிரம் ரூபாய் கணக்கு செலவு பண்ணி ஒரு விடுதியை புக் பண்ணி ஊட்டிக்கோ ஏற்காடுக்கோ போனீங்கன்னா உங்களுடைய முழு கவனமும் எதில் இருக்குங்க? முழு கவனமும் அந்த பயணத்தை அந்த தங்குகிற அந்த 3 நாட்களும் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கமாக. அப்போ அது மாதிரி இங்க என்னன்னா இந்த விடுதிக்கு ஃப்ரீ டிக்கெட், ரிட்டர்ன் டிக்கெட்டோட, வித் ரிட்டர்ன் டிக்கெட்டோட. அது இன்னும் சிறப்பு. நீங்களாவது ஏற்காடு போன ஊட்டிக்கு போனால் நீங்களே ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணணும் இல்லையா? அந்த வேலையும் இல்லை, வித் ஃப்ரீ டிக்கெட் வந்துட்டோம். அதனாலேயே என்னன்னா பொதுவாக இலவசமாக எது ஒன்று கிடைத்தாலும் அதற்கு மதிப்பு இருக்காது என்பது போல இந்த பிறவியை கூட நாம் கேட்டு பெற்றதில்லை. தாய் தந்தை கேட்டு பிறந்தோமா என்று ஒரு பாடலிலே கண்ணதாசன் கேட்பார் அல்லவா? அது மாதிரி நாம் யாரும் கேட்டு இறைஞ்சி நமக்கு ஒரு பிறவி வேண்டும், இந்த பூமியில எனக்கு இடம் வேண்டும் என்று நான் வரவில்லை. அப்படி வராததுனால என்னவோ இந்த பயணத்தின் நோக்கமும் நமக்கு புரியவில்லை. இந்த பயணத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற அந்த எண்ணமும் இல்லாமலே நாம் காலத்தை கழித்து விடுகிறோம். அது கூடாது என்று தத்துவஞானி வேதாந்தி நாளொரு நற்சிந்தனையில ஒரு சிந்தனையை வைப்பார். கடந்த ஓராண்டு காலமாக நான் ஞானம் வலையொலி மூலமாக, ஞானம் யூடியூப் என்கிற அந்த அமைப்பு மூலமாக தொடர்ந்து நாளொரு நற்சிந்தனை, அதை என்னுடைய பாணியில வாழ்க்கை மேல் அப்படியே படிப்பது என்று இல்லாமல் அந்த கருத்தினை உள்வாங்கி என்னுடைய பாணியிலே சில சினிமா பாடல்கள் கூட எடுத்து கையாண்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, அதில் அந்த சிந்தனை எடுத்து வைப்பது என்கிற அந்த நோக்கத்திலே ஒரு வருட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிற போது இப்படி ஒரு தலைப்பு ஒரு நாள் வந்தது. அதனுடைய தாக்கம் தான், அதனுடைய ஒரு வீரியம் தான் உங்களுக்கு இன்றைக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த தலைப்பு என்பது இது வீடல்ல இது விடுதி. இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை என்ன எப்படி நொக் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் அந்த 40 நிமிடம் நான் பேசுவோம். பொதுவாக நான் சொல்வேன், எந்த தத்துவ போதனைகளானாலும் சரி, எந்த நீதி நூல்களானாலும் சரி, அல்லது எந்த கலை வடிவமானாலும் சரி, அது பொது ஜனங்களுக்கு, பொதுமக்களுக்கு அவருடைய வாழ்வின் வளத்தை பெருக்கக்கூடிய வகையிலோ அல்லது அவங்களை வாழ்வை நெறிப்படுத்துகிற வகையிலோ இல்லாமல் இருக்குமானால் அந்த கலை சற்றும் பயனற்றது, அந்த போதனை சற்றும் பயனற்றது. அப்படித்தானே? ஒரு கவிஞர் இருக்கிறான், அவன் வாழ்நாள் முழுவதும் காதல் கவிதை எழுதிவிட்டு போனார், அதுல என்ன சமுதாயத்திற்கு என்ன பலன்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், சற்று யோசித்து பாருங்களேன். யாருடைய கவிதை, எந்த கவிஞர் இந்த உலகத்துல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிற்பாடும் பேசப்படுகிறது? யாரும் ஊரே யாவரும் என்ற கணியன் கும்பனுடையரின் வரிகள் இன்றளவும் பேசப்படுகிறது. அகநானூர்ல பல கவிதைகள் இருந்திருக்கும். என்ன இந்த திருவிளையாடல் படம் பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி அப்படிங்கிற பாட்டு கொஞ்சம் தெரிந்து காதல் பாடல் இன்னும் பேசப்படுகிறது. அவ்வளவுதான். அது கூட உண்மையில அது அல்ல, நம்முடைய இயக்குனர் செய்த வேலை. அதை ஒரு இலக்கிய வடிவத்தை சினிமாவில் ஒரு மன்னருக்கு வந்த சந்தேகமா வச்சு அதை பண்ணதுனால அந்த பொங்குதேர் வாழ்க்கை கூட பிரபலமாச்சே தவிர எந்த பாடல், ஔவையாரின் பாடல், நாலடியார் பாடல், நீதி நூல்கள் மட்டும்தான் இன்றளவு திருக்குறள் இன்றளவு பேசப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்னா, அந்த நூல், அந்த போதனைகள் மக்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு ஏதேனும் ஒரு வகையில உதவிகரமாக இருந்திருக்கிறது என்பதுதான் காரணமாக இருக்கிறது. அதனால தத்துவஞானி வேதாத்திரி அவர்களின் போதனைகளும் அதுவேதான். அவருடைய ஒவ்வொரு சொல்லும் தொல்காப்பியத்திலே, ஐயாவுக்கு தெரியும், சதானந்த ஐயாவுக்கு தெரியும், தொல்காப்பியத்திலே ஒரு நூற்பால் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று ஒரு நூற்பாக்கிறோம். அது மாதிரி வேதாத்திரி மாமணி அவர்களின் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறிக்கிறது. ஒவ்வொரு சொல்லும் மக்களுக்கான வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிற வழிமுறைகளாகத்தான் இருக்கும். நான் இப்போது ஆழியாருக்கு சென்று ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் தங்கிவிட்டு வந்தேன். அங்கே பேசும்போது ஒரு பேராசிரியர் சொன்னார், ஒரு கருத்தினை சொன்னார். என்ன சொன்னார்னா, மகரிஷி அவர்கள் தன்னுடைய 95 வயதில் கூட 94 95 வயது வரை அருளரங்கத்துக்கு வந்து அங்கே அன்பர்களிடத்துல பேசிக்கிட்டு தான் அவர் அறைக்கு செல்வார். அப்படிதான் இருந்தார். கடைசி காலங்கள் தான் அவரால் முடியும். ஆனால் அன்பர்கள் அன்பு கட்டளையினால அவரை கொல்லப்படுத்தக்கூடாது என்பதற்காக அவர் வேண்டாம், நீங்க அறையிலே இருக்க சொல்லி. அப்பொழுது
வந்து பேசிக்கிட்டு திரும்ப போகும்போது அறைக்கு போகும்போது கேட்பாராம், அங்கே இருக்கிற பேராசிரியர்களை கேட்பாராம். என்ன கேட்பாருன்னா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனா, எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்லிட்டேனா, எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கா, சொல்லுங்க நாளைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு. எத்தனை வயசுலங்க? 94 95 வயசுல அவ்வளவு அக்கறையா கேட்பார். அந்த மாமுனிகள் வழியில அந்த மாமுனியை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதனால நாம கவிதை எழுதும்போதும் சரி, மற்ற செயற்பாடுகள் என்றாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில எந்த அளவுக்கு முடியுமோ, நாமே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாது, இந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக சீர்திருத்த முடியாது, எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்பது தனி மனிதனாக எல்லாம் முடியாது என்றாவது கூட எந்த வகையிலையாவது யாருக்காவது பயனுள்ள வகையிலே இருக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தின் அடிப்படையாக தான் சில செய்திகளை, சில சிந்தனைகளை உங்கள் முன்னே எடுத்து வைக்க. மகிழ்ச்சி என்பதுதான் வாழ்க்கையில மிக முக்கியமானது. அந்த மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு நீங்கள் வாழ்ந்து பயனில்லை, அப்படிதானே? மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு நீங்கள் கடுகடுன்னு ஒரு 100 வருஷம் இருந்துட்டு அதனால யாருக்கு என்ன பலன் சொல்லுங்க? 100 வருஷமும் வந்து கடுகடுனே ஒரு குடும்பத்தில் பழகி யாரையும் பார்த்து சிரிக்கிறது இல்லை, யாரையும் பார்த்து இந்த மாதிரி ஒரு சில ஜென்மங்கள் சொல்லுவாங்க. சில ஜென்மங்கள் இருக்கு. எப்படின்னா, யாரையும் பார்த்து சிரிக்காது, யாரையும் பார்த்து அக்ரிணை தான், அது கிட்டத்தட்ட அக்ரிணை தான். சிரிக்க தெரியாது மிருகம் தானே, சிரிக்க தெரிந்தவன் தானே மனிதன். எனவே அந்த முறையில வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி வாழ்க்கை அமைத்துக் சில செய்திகள் நாம் தரலாம். என்னன்னா, நாம விடுதி இது என்று சொல்லுகிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, நீ வந்தாய், உன்னுடைய பயணம் இந்த உனக்கு நீ வந்திருக்கிற இந்த விடுதி என்பது சாதாரண விடுதி அல்ல. 25,000 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு பெரிய விடுதி. இந்த விடுதியில நீ எங்க வேணா சுற்றி பார்க்கலாம், என்ன ஒண்ணா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவு பெரிய விடுதி. இதுல உண்மை நீ சுருக்கி கொண்டு வாழ்வது ஏன்? இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. அப்போ நாம விடுதிக்கு வந்திருக்கிறோம், இங்கே முற்றிலும் செலவழித்து விட்டு உதாரணமாக இருந்து போய்விடலாமா? அப்படி என்றால் அப்படி அல்ல. தத்துவஞானி வேதாத்திரி மாமன் கூறுகிறார்கள், மண் மீது ஒன்றோடு பெண் துணை கொண்டே வாழ்க்கை. வந்திருக்கிறோம், எங்க வந்திருக்கிறோம்? மண் மீது தான் வந்திருக்கிறோம். பொன் என்பது இங்கே என்னவென்றால் காசு என்றார். பொண்ணை தங்கம் எடுத்து வேண்டாம், காசு. பொண்ணோடு பெண்ணின் துணை கொண்டே வாழ்கின்றோம். இதுல என்ன சொல்றாங்க? பழங்காலத்துல பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், சந்நியாசம் என்றெல்லாம் பேசுகிறார். மனப்பிரஸ்தம், சந்நியாசம் என்றெல்லாம் பேசுகிறார். ஆனால் மகரிஷி இந்த மனப்பிரஸ்தம், சந்நியாசம் என்கிற அந்த பகுதியை ஒதுக்கி தருகிறார். இன்னும் சொல்ல போனால் பிரம்மச்சரியத்தையும் கூட அவர் சுருக்கி இல்லறத்திலே கொண்டு வருவார். நீங்க வாழும் காலத்திலே மகிழ்ச்சியாக வாழும். நீங்க தனியாக குடும்பத்தை விட்டுட்டு தனியாக போயிருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், நிறைவு கிடைக்கும் என்றால் அது இல்லை. இந்த இடத்திலே நீங்க வாழற இந்த குடும்பத்திலேயே, நீங்க வாழற தெருவிலேயே, நீங்க வாழ்கிற ஊர்லேயே, இந்த உலகத்திலேயே உங்களால் நிம்மதியாக நிறைவாக வாழ முடியும் என்று சொல்வதற்காக வச்சிருந்தால் வாழ்த்துவதே மூவார். இந்த 3 ஆசை அடங்கு 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 புத்தர் சொல்லுவார் இல்லையா, ஆசை அடங்கு. ஆசையை அடக்க முடியாதுங்க. ஆசை அடக்குதல் என்பது யாரால முடியாது. அப்படி ஆசை அடக்குவதே துன்பமாக முடியும், ஆசையை அடக்குவதே துன்பமாக முடியும். அதனால மகிழ்ச்சி அவர்கள் ஆசையை அடக்க சொல்லவே இல்லைங்க. எந்த இடத்துலையும் ஆசையை சீரமைத்தல் என்று சொல்கிறார். ஆசையை சீரமைத்தல் என்பது என்னன்னா, ஆசை கொண்டு வாழ வேண்டும், மண்ணாசையும் வேண்டும், பொன்னாசையும் வேண்டும், பெண்ணாசையும் வேண்டும். ஒரே ஒரு கண்டிஷன். நான் ஏற்கனவே சொன்ன டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி இங்கே சின்னதா ஒரு குறிப்பு போடுவாங்க. பார்த்துக்கிட்டா ஏதாவது பொருளாக வாங்கினீங்கன்னா கீழே போடுவாங்க, ஒரு கண்டிஷன் ஒன்று போடுவாங்க. அது கண்ணுக்கு தெரியாமல் போடுவோம், நான் கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்றேன். இந்த கண்டிஷன் என்னன்னா, இந்த 3 ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதில் நெறி வழிபாடு முறைகளை பின்பற்ற வேண்டும். மகிழ்ச்சியோட அந்த கண்டிஷன். அப்படி இருந்தீங்கன்னா உங்களால இந்த விடுதியில என்ன பண்ணாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா வாழணும். அதான் அருட்தேவர் சொல்றாருங்க, ரொம்ப வேடிக்கையா நிறைய இடங்கள்ல அவருடைய கவிதைகள்ல ரொம்ப வேடிக்கையான உண்மைகள்லாம் இருக்கு. வேடிக்கையான நகைச்சுவையா. அது எப்படின்னா, போற்ற இடங்களில் பொருளை தேடும் பொது அறிவை கூட உண்மைக்காமல் எப்படி திட்டார் பாருங்க. துறவு மேற்கொள்ளுங்கள், சன்னியாசம் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க நிறைய பேர். யாரு அட்வைஸ் பண்றாங்க தெரியுமா? சொல்றதே தப்பாட்டுக்காங்க. யாரு தன்னோட பொண்ணை ஃபாரின்ல படிக்க வச்சுக்கிறாங்களோ, யார் தன்னோட பொண்ணை ஜீன்ஸ் போட்டுட்டு டிஷர்ட் போட்டு
ஜாலியா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, மற்றவர்களுடைய பிள்ளைகளை ஒன்று அடிச்சு காவியை ஊற்றி சன்னியாசம் மேற்கொள்ளுங்க. இது யாரையும் சொல்லல, புரியும் புரியுது இல்லை என்ன? ஆனா அது தப்பு. சன்னியாசம் மேற்கொள்ள வேண்டியதே இல்லை. போட்ட இடங்களில் பொருளை தேடி பொது அறிவை கூட உபயோகிக்காமல் நாட்டில் உள்ள அனுபவ பொருட்கள் மீது நாடுகின்ற அறிவை பண்படுத்த வேண்டி காட்டிற்கு போய் காய்கறியை உண்டு வாழ்ந்தால் என்ன பலன் என்று ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டு, இது இங்க இருக்கிற விஷயத்துக்கு, இங்க இருக்கிற ஒரு செய்திக்கு, இங்க இருக்கிற ஒரு மகிழ்ச்சிக்கு, இங்க கிடைக்க வேண்டிய நிறைவுக்கு இதெல்லாம் வேணாம் விட்டுட்டு, பொதுவாக இன்னைக்கு சாமியார் தான் யார் தெரியுங்களா? யாரு கொண்டாட்டி சொல்ல தாங்க முடியாம வெளியே ஓடி வந்தாங்களோ, யாரு கடன் சொல்ல தாங்க முடியாம வெளியே வந்தாங்களோ, யாரெல்லாம் எங்கேயாவது குடிபெடுத்து தப்பிச்சு ஓடி வந்தாலும் அவங்களாம் என்னக்கா இருக்கிறாங்க. அவங்க குடிபுகிற ஒரு இடமும் என்னவா இருக்குன்னா துறவு அல்லது சாமியார் என்பதாக இன்றைய காலகட்டம் அப்படி அமைஞ்சிருக்கு. அது அல்ல, நமக்கு அது அல்ல. நம்முடைய வாழ்ந்தவர்களுக்கு துறவு என்பதே வேண்டாம், துறவு என்பதே வேண்டாம். அது பதிலாக இங்கே வாழும் போதே மிக மகிழ்ச்சியாக நம்ம வாழ முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதனால்தான் சித்தர் இலக்கிய மையா இருக்கிற நான் இன்னைக்கு இது வீடல்ல, இது விடுதி என்று பேசுகிறேன். சித்தர்கள் வாழ்க்கை நெறி என்று 3 விஷயங்களை சொல்லுவாங்க. 3 தான். இந்த 3 நாம எடுத்துக்கிட்டா போதும். சித்தர் வாழ்க்கை நெறியில நீங்க பெருசா நீங்க பெரிய அளவுல தவம் பண்ண வேண்டியதில்லை. பெரிய அளவுல நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் அப்படியே குடும்பத்திலேருந்து தள்ளி போய் நின்று எதையும் பிராக்டிஸ் பண்ண வேண்டியதே இல்லைங்க. நாம இப்படியே ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு, இதே டிஷர்ட் போட்டுக்கிட்டு, இதே கார்ல வந்துக்கிட்டு, இதே பைக்ல வந்துக்கிட்டு நம்மளால அருமையான ஒரு வாழ்க்கையை இந்த விடுதியில என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் டிக்கெட் எண்ணி கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணாங்க, திரும்பவும் அவங்க ஊரை பார்த்து போயிடலாம். எந்த ஊருங்க? சொந்த ஊர். அண்ணாசன் சொல்லுவோம் இல்லையா, கருவூர்னு சொல்லுவாங்க, ஊராய்க்கு பேசுவோம். அது மாதிரி சொந்த ஊருக்கு போயிடலாம். அப்படி சித்தர்கள் வாழ்க்கை நெறி என்று சொல்வது என்னவென்னா, ஈதல் என்பது முதலாவது கொள்கையாக அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார். ஈதல் என்பது என்னவென்னா, இருக்கிறத கொடுக்கறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இருக்கிறது கொடுக்கறது தான், அதான் மீனிங். அதான் ஈதல். அது என்னன்னா, தன்னால் முடிந்ததை பிறருக்கு செய்தல், உதவி, இதெல்லாம் ஈதல். இந்த மனப்பான்மை மனசுக்குள்ள வந்துட்டா என்ன ஆகும்? இந்த மனப்பான்மை மனசுக்குள்ள வந்துட்டா ஈத்துவக்கும் இன்பம் என்று வள்ளுவர் பேசுவார். ஈத்துவக்கும் இன்பம் என்று பேசுவார். நீங்க இப்போது ஒரு திரைப்பட நடிகர் ஒருத்தர் இருக்கிற பாலா என்று ஒரு தம்பி இருக்கார். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தான். அந்த வயசுல ஜாலியா இருக்கலாம். ஆனா அந்த தம்பிக்கு என்ன எதுல இன்பம் இருக்கு, எதுல நிறைவு இருக்குன்னா, நான் என்ன சம்பாதிக்கணுமோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுதல் என்கிற அந்த மனப்பான்மை அந்த தம்பிக்கு எப்படியோ வளர்ந்துருச்சு. ஆனா அது வளர்ந்துட்டா, அது போன்ற ஒரு மனப்பான்மை நமக்கும் வளர்ந்துட்டா, நாளொரு மணியும் முழுவதும் நமக்கு இன்பம் ஊற்றெடுக்கும். ஒரு தடவை கொடுத்து பாருங்க, ஒரு தடவை உதவி பண்ணி பாருங்க. அதில் உள்ள போதை, இந்த போதைங்கிற வார்த்தை தகவல் சொல்ல வேண்டாம், அதில் உள்ள ஒரு சுகம் அப்படி சொல்லலாம். இந்த கொடுத்து உதவுவதில் பிறர் ஏதாவது அடிபாட்டிருக்காங்க அல்லது பிறர் ஏதாவது இன்னுகிறார்கள், பிறருக்கு ஏதாவது தேவைப்படுகிறது என்றால் அந்த இடத்துல போய் நின்று அவர்களுக்கு உதவி செய்வதோ அது பணத்தாரம் தான் இல்லை. திருமணம் அப்படிதான் சொல்லுவேன். ஒரு வாயுரை போதும், நல்லா இரு, சந்தோஷமா இரு, எல்லாம் சரியா போயிடும், உனக்கு எல்லாம் சரியா போயிடும், நான் இருக்கேன், உனக்கு என்னமா கவலை, எதனால எனக்கு ஃபோன் பண்ணு. இது சொல்ல முடியாது நம்மள. உங்ககிட்ட 1000 ரூபாய் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க, 2000 ரூபாய் கொடுக்கணும் அவசியம் இல்லை யாருக்கும். ஆனால் அது மாதிரி என்ன சொன்னாங்க, அடுத்த தடவை ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிட்டு எனக்கு ஃபோன் நம்பர் தரேன், நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இப்படி நீங்க சொல்லி பாருங்க, உங்க மனதுக்குள்ள ஒரு இன்பம், உங்களுக்குள்ள ஒரு சுகம், உங்களுக்குள்ள ஒரு போதை உருவாவதை நீங்களே உணர்வேன். அப்படி செஞ்சு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்ப இருக்க போறது எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது. நான் அதுதான் சொல்றேன், இப்படி சொல்றதுனாலேயே அதனால டிஸ்கிளைமர் போட்டேன். இப்படி சொல்றதுனாலேயே எல்லாரும் மொத்தமாக துறை மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதனால தான் சொன்னேன், இதே ஜீன்ஸ் போட்டுக்கொண்டு, இதே டிஷர்ட் போட்டுக்கொண்டு, இதே காரு, இதே வீடு, இதே மகளாக எடுத்துக்கொண்டு நம்மளால் எப்படி இருக்க முடியுங்க? விடுதியில் இருப்பது போல இருந்துவிட்டு போக முடியும். இருக்கிற நாட்களை விடுதியில் எப்படி நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருப்போமோ அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போக முடியும். அதற்கு முதலாக நீங்க வளர்த்துக்க வேண்டிய பண்பு என்னவாக இருக்கிறது என்றால் அது ஈதல். கொடுக்கணும். எதனால கொடுக்கறது. அதாவது செல்லா காசு என்று ஒரு சொல் இருக்கிறது.
ஒரு வழக்கு செல்லாக்காசு. செல்லாக்காசுல என்ன 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 அர்த்தம்? செல்லாத காசுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? உண்மையில் மகரிஷி சொல்கிறார், ஒரு இடத்துல தேங்குகிற காசு, அதாவது அவரிடத்துல இருந்து செல்லாத காசு செல்லாத காசு. உண்மைதானே? ஒரு 1,00,000 ரூபாய் இல்ல 10 லட்சம் ரூபாய், அது 1 கோடி ரூபாய் அடிக்க வச்சிருங்க வீட்டுல. அது என்ன காசு? அது அதனால பலன் என்ன இருக்கானா, அது செல்லா காசு. எப்போ அது செலவழிக்கப்படுகிறதோ அதுதான் அப்பொழுதுதான் உங்களுக்கு செல்லுகிறதோ அப்போதான் செல்லு காசு. அது வரைக்கும் செல்லா காசு தானே. அப்படி நீங்க சேர்த்து வைக்கிற இல்லை. இப்படி பாத்தீங்கன்னா இப்போ அரசியல்வாதி இடத்துல பெரும் பணக்காரர்கள் நிறைய செல்லா காசு, நிறைய செல்லா காசு இருக்கு. அதை ஒரு பண மதிப்பீடு, பண மதிப்பிழப்பு என்கிற ஒரு சில நொடிகள்ல அது என்ன ஆச்சுங்க, ஏன்னா அலறி அடிச்சாங்க. அக்ரிலோட போட்டு இவ்வளவு செல்லா காசு இருக்கு, அலறி போட்டாங்களா இல்லையா? இத்தனை பேரும் அலறி அடிச்சு போட்டாங்க, நம்ம கிட்ட இவ்வளவு செல்லா காசு இருக்கேன்னு. எல்லாம் செல்லா காசு. எனவே நம்ம இடத்துல இருக்கிற எந்த காசும் எது வேணாலும் நம்ம கிட்ட வச்சிருக்கிற வரைக்கும் அது செல்லா காசு தான். எப்போ அது நம்ம இடத்துல இருந்து செல்லுகிறதோ, எப்பொழுது அது செலவழிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் அது செல்லுகிற காசு. எங்களை மனசுல வச்சுக்கிட்டா நாம நிச்சயமா அந்த பழக்கத்தை வளர்த்துக்கணும். முதல் பழக்கம் அதான். இந்த இன்பம் எங்க இருக்கு, இன்பம் எங்க இருக்கு கேட்பவர்களுக்கு முதல் கேள்வி என்னன்னா, முதல் கேள்வி திருவள்ளுவர் சொல்றார், ஈதல் இசைவிட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று ஒரு அற்புதமான ஒரு குறளை சொல்றாரு. ஒருத்தருக்கு கொடுத்து அதனால பெறுகிற புகழோடு வாழ்தலை தவிர உன்னுடைய வாழ்க்கைக்கு தரக்கூடிய சம்பளம் வேறு எதுவும் இல்லை. மிகப்பெரிய சம்பளம், நான் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன், இந்த 2 லட்சம் ரூபாய் எடுத்து அப்படியே பீரோல போட்டு குடிச்சா நான் எப்போது கொண்டது போல அது என்ன காசுங்க? அது செல்லா காசு. இந்த 2 லட்சம் ரூபாயில கொஞ்சமாவது மக்களுக்கு செலவழிக்க வேண்டும், யாருக்காவது எந்த வகையிலாவது உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் வந்துவிட்டா அது செல்லுகிற காசு. அது உங்களுக்கு இந்த 2 லட்சம் புதியத்தை விட பெரிய புதியம் என்று நான் சொல்லலைங்க. வள்ளுவர் சொல்றார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வந்தது புதியமில்லை உயிர்க்கு என்று சொல்லுகிறார். இதற்கு அடுத்த கட்டமாக சித்தர்கள் தன்னுடைய வாழ்க்கை நெறியில அவர் போதிப்பது அல்லது நிர்பந்திப்பது அல்லது அவர்கள் வலியுறுத்துவது என்னவாக இருக்கிறார்? மகள் போகம். மகள் போகம் என்பது என்ன என்று கேட்டால், வாழ்கிற ஒவ்வொரு நொடியையும் ரசிக்கும், வாழ்கிற ஒவ்வொரு நொடியையும் வாழ்வது. இன்னும் அடுத்து என்ன சொல்ல போனா, நாமெல்லாம் கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு பார்த்தா நம்மளாம் கொஞ்சம் நல்ல மனிதர்கள் இங்கே சேர்ந்துருக்கோம். ஆனால் பொதுவாக வெளியே இருக்கிறவங்களை யோசிச்சு பாருங்க, அவங்களாம் வாழறாங்களான்னு கேட்டால் நிச்சயமா வாழும், நிச்சயமா வாழவே இல்லை. எல்லாருடையும் அவருக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் எவ்வளோ அழகாக சொல்வாருங்க. நீங்க பாக்குறீங்க, ஒரு குளிரூட்டப்பட்ட மகிழ்ந்து போகுது, அந்த மகிழ்ந்துக்குள்ள ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆஹா எவ்வளவு அற்புதமா ஒரு வண்டி, அந்த வண்டிக்குள்ள முழுதும் குளிரூட்டப்பட்ட வண்டி, அதுக்குள்ள ஒரு போறாரு, எவ்வளவு சந்தோஷமா போவார். நீங்க அவரை போய் கேட்டீங்க, அவர் அந்த நொடியில் அவர் வாழவே இல்லை. அந்த கம்பெனியை எவ்வளவு எடுத்து போனோம், இந்த கம்பெனியை எவ்வளவு சுற்றிடுவானோ, இந்த போட்ட படம் என்னாச்சோ அப்படிங்கிற அச்சத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையை வாழவில்லை, மாறாக அவர்கள் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீங்கள் இந்த வசதிகளோடு இந்த வாய்ப்புகளோடு இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நொடியையும் வாழ்வது என்பதை ஒரு முக்கியமான நோக்கமாக. இப்போ அதனால விடுதியோட நோக்கம், விடுதியில் தத்துவான நோக்கம். நீங்க இங்க இருந்து ஊட்டிக்கு போய் தங்குறீங்கன்னா என்ன நோக்கத்தோடு போகிறீர்கள்? சந்தோஷமா இருக்கணும், 3 நாள் நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ இது இங்க கொடுத்துருக்கிற 100 ஆண்டுகளோ அல்லது 80 ஆண்டுகளோ எவ்வளவோ அது நமக்கு தெரியாது. அந்த ஆண்டுகள் முழுவதும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். நாம ஏதாவது ஒரு வகையில யாருக்காவது உதவி செய்து கொண்டு வாழ்வது. அதே போல நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நொடியையும் என்ன பண்ணுதுங்க, ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான நோக்கமாக இருக்கும். இதுதான் முக்கியமான. இதற்கு அடுத்தது இரவாமை என்று ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை, இரவாமை என்கிற ஒரு நிலைப்பாட்டினை சித்தர்கள் சொல்கிறார். இது என்ன இரவாமை என்பது என்னன்னா, நீங்கள்லாம் தவறாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். நாம இந்த உடல் என்பது பஞ்ச பௌதிக பொருட்களால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, உயிர். இதுக்குள்ள உயிர் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று என்கிற மொத்தமா 5 பௌதிக பொருட்களான ஒரு வடிவம் அல்லது ஒரு அமைப்பு தான் நம்முடைய உடல்.
இந்த உடல் நிச்சயமாக அழிந்து போகும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. உடலை அப்படியே நான் வச்சிருக்கிறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது போய் நான் அப்படியே இருக்க போறேன், பல ஆண்டு காலம் அப்படியே இந்த உடலோடு இருக்க போறேன்னு யாராவது சொன்னா அது போய். அப்ப இரவாமை என்பது என்ன கான்செப்ட்? நான் அடிக்கடி சொல்வதுதான். திருவள்ளுவர் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார். இப்போது இருக்கிறாரா? பதில் சொல்லுங்க. இருக்கிறார். அவருடைய உடல் தான் இல்லையே தவிர திருவள்ளுவர் இருக்கிறார். அப்படியே கணியன் குமரனார் இருக்கிறாரா என்றால் இருக்கிறார், அவருடைய உடல் தான் இல்லை. ஐன்ஸ்டீன் இருக்கிறார் என்றால் அவருடைய உடல் தான் இல்லை, இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம முக்கியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இங்க வந்திருக்கிறோம்னா நம்முடைய பேரு பல ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதான் வாழ்க்கை. பிறந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, நாம 100 ஆண்டுகளுக்கு மேல இருக்க முடியாது. 100 ஆண்டுகள் தான், அதுக்கு மேல இருக்கிறது ரொம்ப ரேர் இல்ல, அதிகபட்சம் 100 ஆண்டுகள். அதுக்கு மேல இந்த உடல் பூத உடல் பௌதிக பொருட்களான இந்த உடல் இருக்க போவதில்லை என்று ஆன பிறகு நாம எதை குறிக்கோள மனத்துல வச்சுக்கணும்னா, நம்முடைய சந்ததியினர், நாம் வாழ்ந்த நம்மோடு வாழ்ந்த மக்களுக்கு, சமூகத்திற்கு ஏதாவது செய்து அப்படி ஒவ்வொன்றும் நினைச்சேன் அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. அது உள்ள சுகம் தெரியுமா உங்களுக்கு? இந்த கவிதை எழுதுவது அப்படி ஒரு சுகம் இருக்கு. ஏன்னா நாம ஏதோ ஒன்று எழுதுறோம், அது நல்லா எழுதுறோமோ நல்லா இல்லையோ அது வேற விஷயம். ஆனா சமுதாயத்துக்கு நாளைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், கூட தகவல் இருக்கா என்ன. இந்த கொரோனா காலத்துல எல்லா வீட்டில் வந்து போய் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அங்க அந்த 220 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 நாட்கள் வந்து எல்லாரும் வீட்லயே முடங்கி. இப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அப்போ இங்க உலகத்துல அந்த முடக்க நோய் காலத்துல தொற்று காலத்துல எல்லாம் உலகம் அடங்கியிருக்கு. ஆனா உலகத்துல பல்வேறுபட்ட செய்திகள் முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டே இருக்கு. ஆனா இந்த நிகழ்வுகளை நம்ம படம் பிடித்தார் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அப்படி எண்ணம் வந்த போது அந்த 100 நாட்களுடைய செய்திகளை 100 வெண்பாக்களாக பண்ணிட்டு ஒரு புத்தகம் போட்டேன், தகவல் வெண்பா. அதை நான் பெருமையாக கூட சொல்றது என்னன்னா, ஒரு 200 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஆசை, ஒரு 200-300 வருஷம் கழிச்சு இந்த புத்தகம் ஜெயலலிதாவுடைய பேரனுக்கு பேர் எடுத்து பார்க்குறாரு. ஏதோ தாத்தா முப்பாட்டன் எதிர்பாட்டன் ஒரு புத்தகம் வச்சிருக்கிறாரு இந்த அலமரால. 2019-20 நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் கிடைக்கும்போது யார் எழுதுனது? ஞான ரவிச்சந்திரன். இப்போ ஞான ரவிச்சந்திரன் அப்போ இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பார் தானே. அப்போ அந்த மகிழ்ச்சி தானே எனக்கு. அதானே வாழ்க்கை, அதானே வாழும். இப்போ எல்லாருமே கவிதை எழுதும்போது எல்லாரும் கவிதை எழுத வேண்டியது. எல்லாரும் ஐன்ஸ்டீன் ஆகணுமா? எல்லாரும் ஐன்ஸ்டீன் ஆக முடியாது. எல்லாரும் ஐயோ மருத்துவர் ஆக முடியுமா? எல்லாரும் ஆக முடியாது. ஆனால் அவரவர்கள் வாழும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடத்தை விட்டு, யானை போனா கூட தடத்தை விட்டு போகுதுங்க. மஞ்சள் பொருந்து போகும்போது ஒண்ணுமே இல்லாமல் போன எப்படி? வந்ததும் தெரியாம போனதும் தெரியாது இல்லை. எங்க அப்பா வந்து 2002 இறந்தார். இறந்தபோது மறுநாள் வந்து இந்த சில சடங்குகளுக்காக பொருட்கள்லாம் வாங்க வேண்டும் சொன்னாங்க. திருவள்ளூர்ல சந்தைக்கு நான் போனேன். போயிட்டு அங்கிருந்து திரும்பி வரேன். திரும்பி நடந்து வந்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என்ன வந்தது என்னன்னா, இதே நிறுவனம் தானே அப்பா நேற்று தானே எல்லாம் இதே மார்க்கெட்டுக்கு தானே வந்து போயிருப்பேன் இல்ல. நெருநாள் உலக ஒருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து உலகு என்று வள்ளுவர் பெருமாள் சொன்னது என்னன்னா, நேற்று இருந்தாலும் இன்னைக்கு இல்லை. ஆனா நேற்று இருக்கும் இன்னைக்கு இல்லைங்கிறது தெரிஞ்ச கூட நாம என்னைக்கு இருக்கிற மாதிரி செய்திகளை ஏதாவது செஞ்சு விட்டு போடுமா இல்லையா? இதே இப்படி வச்சு பாருங்க. எங்க அப்பா அவருடைய வசதிக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறாரு, அல்லது ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெருந்தொகையை உதவி பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கமா வரும்போது ஞானமுத்து பையன் நீங்களா அவர் தாங்க இதை செஞ்சாருன்னு சொன்னா, எங்க அப்பா இருக்கிறாரா இல்லையா? நேற்று இருந்தாரு இன்னைக்கு வந்தாரா இல்லையா? உண்மைதானே நான் சொல்றது. இப்போ இன்னையில இருந்து நாம என்ன பண்ணோம்னா, நாம ஏதாவது ஒரு கடத்தை இந்த பூமியில இந்த விடுதியில விட்டு விட்டு போக வேண்டும். இந்த விடுதியில நாம் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போக வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. இரவாமை, நம்ம இறக்காம இருக்கிறது இரவாமை. இறக்காம இருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. இறக்காமல் இருப்பதற்கான முயற்சிகள் வந்து காயகல்ப பயிற்சி கூட என்னன்னா, முதுமையை தள்ளி போடுது. அது வந்து சகல யோக நிவாரணி கிடையாது. அது காயகல்பம் பண்ணிட்டா நம்ம ஒரு 200 வருஷம் இரவாமையை கடைபிடிப்போம்னா அதெல்லாம் கிடையாது. முதுமையை தள்ளி போடுது, இளமையோடு வாழும், நோயற்று வாழும். இதுதான் அவருடைய நோக்கம்.
அப்போ வாழ்க்கையில இரவாமை என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனால்தான் நாம சித்தருடைய வாழ்க்கை நெறிகளை ஆனால் அதற்கு மாறாக உங்களுக்கு சன்னியாசம் என்பதையும் வீட்டை விட்டுட்டு வந்துடுங்க, என் ஆசிரமத்துக்குள்ள வந்துருங்க, இங்க எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல மக்கள் என்ன பண்றாங்க, அங்க போய் விழுந்துடுறாங்க. நிறைய பேர் அங்க போய் விழுந்துடுறாங்க. நாம் அப்படி எந்த ஒரு செய்தி சொல்லல. நீங்கள் வாழுகிற வீடே இன்பமான ஆசிரமம். தினந்தோறும் நீங்க அருப்பதேவர் சொல்வாரு, அதாவது இந்த வாழ்க்கை வாழ்ந்து பார்க்க அல்லது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த போதனைகளை நெறிமுறைகளை எல்லாம் அமல்படுத்த ஆராய்ச்சி செய்ய ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்கிறது என்றால் அது எது? இப்படி ஒரு கேள்வி கேட்க, அது எதுங்க? உங்களுடைய குடும்பமே, உங்களுடைய குடும்பமே. அவர் மகிழ்ச்சி உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்துல நீங்க இந்த மகள் போகத்தை, இந்த ஈழல நீங்க பெத்த அப்பா பிள்ளைக்கு காசு கொடுக்காத குடும்பம் இருக்கு, பெத்த புள்ள அப்பாவுக்கு உதவி செய்யாத குடும்பம் இருக்கு, இருக்கா இல்லையா? இப்ப ஈழல் போச்சு, அங்கேயே போச்சு. The charity begins at home என்று சொல்வார். charity begins at home என்று சொல்லுவார். ஊருக்குலாம் ஈழல் பத்தி பணம் எடுத்துட்டு வீட்டுல நான் கொடுக்குறேன்னா என்ன நடந்தேங்க? வீட்டுல கொடுக்குமா இல்லையா? அப்போ அதுதான் மகிழ்ச்சி சொல்றாரு. நீங்க எந்த போதனை படிச்சாலும் என்ன செஞ்சாலும் அது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இடம் எதுவாக இருக்கிறதுனா இதுவாகத்தான் இருக்கிறது என்று அழகாக சொல்றாரு. இன்னைக்கு கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம சொல்லியிருக்கிற செய்தியில ஒரு 10 பேர் ஒன்று போயிட்டு இனிமேல் நான் சந்தோஷமா இருக்கிறேன், என்னுடைய விடுதியை என்னுடைய வாழ்நாளில் விடுதியை புக் பண்ணியிருக்கிற இந்த 100 ஆண்டு காலத்தில் நான் சந்தோஷமா இருக்க போறேன், இருக்குது மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிக்க போறேன், வாழுகிற ஒவ்வொருடையும் இன்பமாக வாழப் போகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஏதாவது தடத்தை என்கிற அந்த ஒரு எண்ணத்தை மனசுல விதைச்சுக்கிட்டோம்னா பரவாயில்ல. ஆனா இவ்வளவு சொன்னாலும் அந்த கவிஞர் எழுதலாம், இப்ப எழுதல, அப்ப எழுதலாம். ஒருவற்றால் நல்லாட்சி நோக்கி பதறி கொலை குலைப்ப, அதையும் குலைச்சிடலாம், செய்கிறது இல்லை. எவ்வாற்றான் உய்வர் இவர், இப்படி இருந்தால் இவர்கள் எப்படி உய்வார்கள், எப்படி வாழ்வார்கள் என்று மிக அற்புதமாக அந்த பாடலில் எழுதும்போது எனக்கு என்ன படுகிறது என்றால், மக்களுடைய வாழ்க்கை இந்த விடுதியில் இன்பமாக இருக்கிறது. நீங்கள் சித்தர் காட்டிய இந்த 3 செய்திகளை மட்டும் நீங்க எல்லா இன்பங்களும் பிடிக்கலாம். நீங்க வந்ததுக்கு நீங்க எதையும் விட்டு கொடுக்கவே வேண்டாம். இதெல்லாம் கட்டுப்பாடா இருக்கிறேன், அதில் கட்டுப்பாடா இருக்கிறேன் அப்படிலாம் தேவையே இல்லைங்க. உணவு கூட சில பேர் சொல்லுவாங்க, மகிழ்ச்சியா சொல்லுவாருங்க, அரை வயிற்று உணவு, 4 வயிற்று நீர், ஒரு 4 வயிற்று கறி. நான் என்ன சொல்றேன்னா, மகரிஷியோட வழி வந்தவன் தான், அவரை பின்பற்றுவன் தான். ஆனா வள்ளுவர் அதுக்கு முன்னாடி ஒரு சொன்னார்ல, மருந்தன வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது மற்றது உணி. மருந்து என்று உங்களுக்கு ஒரு வேண்டவே வேண்டாம். எப்பன்னா நீங்க முன்னாடி சாப்பிட்டது ஜீரணமாச்சான்னு பார்த்துங்க. இன்னைக்கு 60 வயசு 70 வயசு ஆச்சவங்களுக்கு இப்ப கூட நீங்க ஜாலியா சாப்பிடுது, அருமையா சாப்பிடுது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அதே இந்த சின்னதா இருக்கு டிஎன்சின்னு போடணும் இல்லையா? ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, முன்னாடி சாப்பிட்டது ஜீரணமாச்சா. கவிப்பேரரசு வைரமுத்து சொல்லுவாருங்க, நாள்தோறும் இரவு படுக்க போகும் முன் மனச்சிக்கல் இல்லாமல், இரவு உறங்கும் முன் மனச்சிக்கல் இல்லாமல், காலையில் எழுந்திருக்கும் போது மலச்சிக்கல் இல்லாமல் வாழ்க்கை அமையும். இது போதும், அவ்வளவுதான். இந்த மாதிரி தான், அதே மாதிரிதான் எல்லாத்திலும் பொருள் ஈட்டுதலும் அதே தான். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிங்க, எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு பண்ணுங்க. ஆனால் செலவு பண்ணுவதில் ஒரு பங்கு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, மற்றவர்களுக்கு உதவி ஈதல் என்பதை குறிக்கோளாக. நீங்கள் எங்க வேணாலும் சொல்லுங்க, எப்படி வேணா இருங்க, ஆனால் ஒவ்வொரு நொடியும் வாழ்வது, ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை குறிக்கோளாக கொண்டது வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கிற அந்த ஒரு வேண்டுகோள் தான் நாம் வடிவமைத்து என்று சொல்லி, இது ஒரு அற்புதமான வாய்ப்பு கணக்கு. ஏன்னா எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ மகரிஷியோட கருத்துக்களையும் மற்ற கருத்துக்களையும் சொல்வது என்பது நாளடைவில் ஒரு வந்திருக்கிற ஒரு 10-20 பேர் 30 பேர் 40 பேர் இருந்தாலும் அந்த அதில் ஒரு 4 பேர் இந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு போய் இன்றையிலிருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு எண்ணத்தை போட்டாங்கன்னா அது நம்முடைய பேச்சுக்கு கிடைத்த வெற்றியாக சொல்லி மிக அற்புதமான முறையில் என்னை பேச நடந்தமைக்கு நம்முடைய சதானந்தமையா அவர்களுக்கும், எப்போதும் போல என் மீது பேரன்பு கொடுக்கிறாங்க ஜெயராமையா அவர்களுக்கும், மற்றும் இதுக்காக பெருமைப்படுத்தும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்தினையும் சொல்லி அமைகிறேன். வாழ்க்கை வளமுடன்.